இவங்க பரப்புனதை கேள்வி கேட்குற ஊடகங்கள், யூடியூபர்ஸ், பத்திரிகைகள், கட்சிகளை எல்லாம் தேச துரோதின்றாங்க. அப்படிதான் அந்த பரிதாபங்கள் கோபிலாம் இந்த மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறத வச்சு பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், மாட்டு கொழுப்பு கலந்திருந்தா, ஒருவேளை கலந்திருந்தா அது யார் பொறுப்பு? சராசரி பக்தர்களா? அந்த கோபி சுதாகர் தான் பொறுப்பா அந்த மாட்டு கொழுப்பு கலந்ததுக்கு? யார் சார் கலந்தா? உங்கள் கமிட்டியில் யார் இருக்கிறா? கிறிஸ்தவர் இருக்கிறாங்களா, இஸ்லாமியர் இருக்கிறாங்களா, பேக்வர்டு கிளாஸ் இருக்காங்களா, ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்களா? இருக்கிறது மூலம் ஒரே கம்யூனிட்டி மட்டும்தான் ஆதிக்கம். லட்டு பிடிக்கிற உரிமை கூட எங்கள் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் வேணுங்கிற அளவுக்கு திருப்பதி கோவில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரே ஒரு சாதி மட்டும்தான் அங்கே தீர்மானிக்குது. பொருளாதாரம், ஆன்மீக நடவடிக்கைகள், வழிபாட்டு நடவடிக்கைகள், லட்டு பிடிக்கிறது, பக்தர்கள் கொடுக்குறது வரையும் தீர்மானிக்கிறீங்க. அப்போ அவர்களை தானே நீங்கள் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு நடிகர் கார்த்தி ஒரு திருப்பதி இதை பற்றி ஏதோ அந்த மெய்யழகன் பட ஷூட்டிங்கில் பேசினா உடனே கார்த்திக் மன்னிப்பு கேட்கணும். இவர் கோபி சுதாகரன் மிரட்டல், நடிகர் கார்த்திக் சூர்யா குடும்பத்துக்கு மிரட்டல். என்ன வேலை பண்ணுறாரு பவன் கல்யாண்? இப்போ என்னடா சந்தான படம் வரக்கூடாது, இந்த பாட்டு இழிவுபடுத்திடுச்சுன்னு.